Hi friends, welcome back to Birlas Parvai. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபியூவல் பம்பை சர்வீஸ் பண்ணுற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அதாவது நம்ம காரில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டீசல் கார்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டீசல் கார்லையுமே இந்த ஃபியூவல் பம்ப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ எதுக்காக அப்படின்னா, அந்த இன்ஜெக்டருக்கு ஃபியூவலோட ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக அந்த ஒரு பம்ப் இருக்கும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த திடீர்னு கார் வந்து சடனாக நிற்கிறதோ இல்லை திக்கி ஓடும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த பம்பில் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த பம்பை வந்து எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத லைவாக பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஒரு ஒர்க் ஷாப்புக்கு வந்து வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதே மாதிரியே உங்களுக்கு தேவையான ஒன்றாவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் பாலாஜி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ, இது வந்து ஆக்சுவலாக நம்ம முன்னாடி ஒரு மிஷின் ஒன்று இருக்குது. ஓகே. ஆக்சுவலாக இந்த மிஷின் எதுக்கு வந்து இந்த மிஷின் இருக்குது, அதே மாதிரி இந்த ஃபியூவல் பம்புங்கிறது எந்த மாதிரி வெஹிக்கிளில் வந்து இருக்கும், அதோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது டீசல் வண்டியில் எல்லாமே இந்த ஃபியூல் பம்ப் வரும். ஓகே. இது வந்து சிஆர்டி பம்பு. இதில் காமன் பம்ப் ஒன்று இருக்குது. இப்போ வர்றது எல்லாமே சிஆர்டி தான். இப்போ உங்களுக்கு இன்ஜின், இப்போ டீசல் இன்ஜின் வந்தாலே சிஆர்டி தான் வரும். இதில் இது நம்ம பார்க்குற பம்பு வந்து ஸ்கார்பியோட பம்பு சிஆர்டி. இப்போ நம்ம இது கேலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ கேலிப்ரேஷன்ங்கிறது என்ன பண்ணுவோம்? கேலிப்ரேஷன்னா இப்போ முதல்ல பம்பு வந்தோடனே டிஸ்மாயில் பண்ணுவோம். டிஸ்மாயில் பண்ணிவிட்டு அதை ஸ்பேர்ஸ் என்ன போயிருக்கோ அதை பிரிச்சுட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் கேலிப்ரேஷன். இப்போ பம்பு போயிருச்சு அப்படிங்கிறத ஒரு யூஸராக, இப்போ என்கிட்ட வந்து ஒரு கார் இருக்குது, என்கிட்ட ஒரு டீசல் கார் இருக்குது. ஓகே. இப்போ பம்பு போயிருச்சுங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? பம்பு போயிடுச்சுன்னா உங்களுக்கு மெயினாக ஸ்டார்டிங் ட்ரபிள், அதே மாதிரி ரன்னிங்கில் ஆஃப் ஆகுறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். மைலேஜ் ப்ராப்ளமும் வரும். பிக்கப் இல்லை, இந்த மாதிரி எல்லாமே பம்பில் ப்ராப்ளம் இருக்கும். மெயின் வந்து டீசலில் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணி ஓட்டுறதோ இல்லை அந்த மாதிரி எதாவது பண்ணால் தான் ஃபியூல் பம்ப் நிறைய ப்ராப்ளமே வரும். ஓகே. ட்ரைவ் பண்ணினா நீங்கள் டீசல் வந்து ஆமாம், ரொம்ப ஒரு 5 லிட்டரில் வச்சு ஓட்டுறது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா இது வரும். நம்ம விச் மீன்ஸ் நமக்கு அந்த ரிசர்வ்னு ஒரு வார்னிங் வர உடனே ஃபியூல் பம்ப் தான் டேங்க்லேருந்து இழுக்குது. சில வண்டிக்கு மோட்டர் கொடுத்துருக்காங்க, மோட்டரும் அடி வாங்கும், இந்த பம்பும் அடி வாங்கிடும். இப்போ நம்ம வீட்டு மோட்டரில் தண்ணி இல்லாமல் போட்டால் எந்த மாதிரி இதுவாகுதோ அதே பிரச்சனை தான் இதுலேயும் வரும். நீங்கள் ஒரு எப்பயுமே ஒரு 1/4 டேங்க் இருக்க மாதிரி டீசல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் அவ்வளோ சீக்கிரம் வரும். ரிசர்வுக்கும் மேலே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி கண்டிப்பாக அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின் ஆகாமல் பம்பு வந்து உங்களுக்கு இதுவாகிட்டு இருக்கும். ரொம்ப ட்ரை பண்ணிங்கன்னா 2 ஃபால்ட் வரும். ஒன்று வந்து டஸ்ட்டும் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. டேங்க்கில் இருக்கிற டஸ்ட்டு வந்து எப்படி இருந்தாலும் டேங்கில் டஸ்ட்டு வரும். அது கன்னில் ப்ரெஷராக போடும்போது உங்களுக்கு அது ரொட்டேட் ஆகி உள்ளே வந்துடும். அது நீங்கள் டீசல் இருக்கும்போது போட்டிங்கன்னா அந்த ரொட்டேஷன் கம்மியாக இருக்கும். கன்னில் போடுற ரொட்டேஷன் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு டஸ்ட்டு வரதும் இதுவாகும். ஃபில்ட்ரு சீக்கிரமாக சோக் ஆகிடும். இதில் ஃபில்ட்ரு மாற்றாமல் சில பேர் இந்த வண்டிங்களை விட்டுறாங்க, அதனாலையும் பிரச்சனை வரும். டீசல் ஃபில்ட்ரே வந்து 30,000 40, இவங்க வந்து 50,000 60,000 மாற்றதே இல்லை. அப்போ வந்து அதை ஃபியூல் ஃபில்ட்ரே பண்ணாமல் டேரெக்டாகவே பம்புக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ பம்பு கண்டிப்பாக அடிவாங்க. ஓகே. ஓகே. அதே மாதிரி டீசல் யாருன்னா கொடுக்குறாங்க, கேனில் மெயினாக கேன் டீசல் யூஸ் பண்ணவே கூடாது. காருக்கு கேனில் ஜென்ரேட்டருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணணும். கேனில் பிடிச்சி ஊற்றினீங்கன்னா அந்த கேனில் இருக்கிற டஸ்ட்டு வந்து கம்பல்சரி இதில் வந்து எஃபெக்ட் பண்ணும். ஓகே. கேன் டீசலே யூஸ் பண்ணக்கூடாது. பங்கில் தான் டேரெக்டாக பங்கில் தான் போடணும். சரி. ஓகே. அப்போது இந்த பம்பு வந்து நான் நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறேன், பட் இருந்தாலும் எனக்கு பம்பு ஃபெயிலியர் ஆகுதுன்னா என்ன காரணத்தினால? இல்லை, ஒரு சில வண்டிகளில் கிலோமீட்டரில் இந்த பிரச்சனை வரும். கண்டிப்பாக கிலோமீட்டரில் இது பண்ணால் டொயோட்டா சம்மந்தமான வண்டிங்களில் கொஞ்சம் லைஃப் இருக்கும். மற்றபடி நம்ம மகேந்திரா, மாருதி இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டரில் இந்த பிரச்சனை வரும். நம்ம என்ன மெயின்டைன் பண்ணோம்னா எவ்வளோ கிலோமீட்டர்னு சொல்லலாம்? 1.5 லட்சம் அந்த மாதிரி வரும். 1.5 லட்சம் கிலோமீட்டரில் வர வச்சு சான்ஸ் இருக்குது. அதை நம்ம வந்து சீக்கிரமாக வரதுக்கு காரணம் வந்து டீசலில் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா வந்துடும். டீசலில் ஏதாவது ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக ஃபால்ட் வரும். சரி. இப்போ இந்த பம்பு ப்ராப்ளம் அப்படின்னா அது என்ன ப்ராப்ளமாக இருந்தாலுமே நம்மளால் அதை சர்வீஸ் பண்ண முடியுமா? இல்லை சர்வீஸ் வந்து இல்லை, பாஷோடது டெல்ஃபிலே வந்து எல்லாமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்பேர்ஸ் எல்லாமே இருக்குது. கான்டினென்டல் மட்டும் அதை வந்து நம்ம மாற்றி தான் ஆகும். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு 2-3 பேர் சொல்கிறீங்க. இந்த இன்ஜெக்டர் வந்து என்னென்ன பிராண்டில் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது? இப்போ டெல்ஃபி இருக்குது, நம்ம இதில் நிறைய டெல்ஃபி, பாஷ் இருக்குது. இப்போ கான்டினென்டல் எல்லா வண்டியிலுமே கான்டினென்டல் வந்துட்டு இருக்கு. கான்டினென்டல் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ரீகால் பண்ணி தரும். ரீகால்னா அவங்க இன்ஜெக்டர் வாங்கிட்டு வேற இன்ஜெக்டர் தரது. ஓகே. இப்போ என் வண்டியில் இருக்கிற, இப்போ என்கிட்ட பாஷ் இருக்கு, நான் அதை டெல்ஃபியை மாற்ற முடியுமா? இல்லை, அந்த மாதிரி பண்ணவே முடியாது. அது பண்ணவே முடியாது. அப்போ கம்பெனியில் என்ன கிட்ட வருதோ அதை தான் பண்ண முடியும். ஓகே. அது வந்து நம்ம சர்வீஸ் பண்ண முடியும், இல்லை மாற்ற முடியும், அந்த மாதிரி தான் பண்ண முடியும். தவிர அதை டோட்டலாகவே வேற இதுக்கு செக்மெண்ட்டே பண்ண முடியாது. சரி. இப்போ இந்த பம்பில் இருந்து
நமக்கு வந்து டைரக்டா ஃபியூலோட இன்ஜெக்டருக்கு நம்ம கனெக்ஷன் போகும். இல்ல ஃபியூல் இன்ஜெக்டர் ரயிலுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் இன்ஜெக்டர் போகும். ஓகே ரைட். பம்புல இருந்து ஃபர்ஸ்ட் ரயிலுக்கு, ரயில்ல இருந்து தான் 4 பிரிஞ்சு இன்ஜெக்டருக்கு போகும். சரி. ஓல்டு மாடல்னா ஸ்ட்ரைட்டாவே இன்ஜெக்டருக்கு போகும். பம்பு தான் போயிருக்காங்கறத கரெக்டாமே நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க? கரெக்டான ஸ்கேனிங்ல ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். பம்போட பிரஷர் எல்லாமே ஸ்கேனிங்ல பார்க்க முடியும். ஸ்கேனிங்ல செக் பண்ணிட்டு பம்பு தான் ஃபால்ட்னா நம்ம கண்டிப்பா அது பண்ணிக்கலாம். சோ ஈஸியா வந்து ஸ்கேன் பண்ணி பாப்பீங்க. ஓல்டு மாடல்னா எங்களுக்கு வண்டியை பார்த்தாலே பம்பு ப்ராப்ளமா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமான்றது தெரியும். ஓகே. இந்த சிஆர்டி இது எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஓகே. அந்த ஸ்கேன்ல நமக்கு சொல்லிரும். ஸ்கேனிங்ல தெரியும். ஒரு சில வண்டிக்கு வந்து அவங்க சொல்ற ஃபால்ட்டை வச்சே பம்பு தான் ஃபால்ட் ஆகும். வண்டி இடிக்குது, ரன்னிங்ல போகும்போது டப்புன்னு ஆஃப் ஆயிடுது. ஓகே. இல்ல ஹீட் ஆனா ஸ்டார்ட் ஆகல. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுல நமக்கு டேஷ்போர்ட்ல ஏதாவது வார்னிங் லைட் வருமா இதுக்கு? ஒரு ஆமா இன்ஜெக்டர் இந்த டொயோட்டா ஐடிஎஸ்ல எல்லாம் இன்ஜெக்டர் லைட் எரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃபோர்ட்ல எல்லாம் எரிய ஆரம்பிக்கும் இன்ஜெக்டர் லைட். ஷைலோ இதெல்லாம் கூட செக் இன்ஜின் லைட் எரியும். ரன்னிங்ல போகும்போது திடீர்னு ஆக்சிலேட்டர் பெடல் வந்து கொடுக்கும்போது செக் இன்ஜின் லைட் எரியும். வார்னிங் லைட் எரிய ஆரம்பிக்கும். ஓகே ஓகே. ஒரு சில இதுல அது இருக்காது, ஆனா ஃபால்ட் மட்டும் இருக்கும். எல்லா வண்டிக்கும் அது இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி ஓகே. இப்போ ஒரு இந்த பம்பை வந்து சர்வீஸ் பண்றதுக்கு என்ன காஸ்ட் வரும், இல்ல புதுசா மாத்துறதுக்கு என்ன காஸ்ட் வரும்? இப்போ இந்த ஜென்ரலா சர்வீஸ் இந்த இது ஸ்கார்பியோ ஷைலோ எல்லாத்துக்கும் ஒரே இதுதான். ஜென்ரல் சர்வீஸ் பண்ணீங்கன்னா ஒரு 4-5 வரும் உங்களுக்கு. இதுலயே ஸ்பேர்ஸ் எல்லாமே போய் இந்த மாத்திர மாதிரி இருந்தா ஒரு 15,000 அந்த மாதிரி வரும். இப்போ நீங்க ஜென்ரல் சர்வீஸ்ங்கிறது எப்படி சொல்றீங்கன்னா வண்டி எதுவும் ப்ராப்ளம் இல்ல டீசல் கம்மியா வச்சு ஓட்டி அந்த பிளஞ்சர் ஏதாவது ஸ்டக் ஆயிருக்கும், அதை கைட்டி க்ளீன் பண்ணி கிட்டெல்லாம் மாத்தி ஓரிங்லாம் மாத்தி கொடுப்போம். அதுனா உங்களுக்கு 4-5ல முடிஞ்சிடும். பிளஞ்சரே தேஞ்சி போயிடுச்சுன்னா உங்களுக்கு 15 வரும். பம்பே சேஞ்ச் பண்ணி நீங்க புதுசு வாங்குனீங்கன்னா 42,000 ரூபாய் கிட்ட வரும். ஓ அப்படியா? ஆமா. ஓ ஓகே. அப்படி அந்த மாதிரி பம்பையே மாத்துற சூழ்நிலை வருமா ஏதாவது ஒரு சூழ்நிலை? ஷாஃப்ட் கட் ஆகிடும் இந்த மாதிரி வரும். அது கூட நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி பண்ண வேணாம், நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு கம்மியாக. என்ன ரீசன்னால ஷாஃப்டே கட் ஆகும்? ஷாஃப்ட் கட்டணும்னா கிலோமீட்டரில் ரொம்ப 2 லட்சம் அந்த மாதிரிலாம் ஓடிந்துன்னா ஷாஃப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டே இருக்கும், ஷாஃப்ட் கட் ஆகிடும். நாங்கள் சர்வீஸ் வரும்போதே அதை இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம், இது எவ்வளோ தான் ஓடும்னு சொல்லிட்டு. இல்லை ஓடாதுன்னா அப்பயே அதை ஷாஃப்ட்டை சேஞ்ச் பண்ணி அந்த அடுத்த இது போயிடலாம். சரி ஓகே. இப்போ நீங்கள் கலட்டி எடுத்துகிட்டு வந்த உடனே நீங்கள் எப்படி அதை செக் பண்ணுறீங்க? முன்னாடி ஏதோ மிஷின் சிஆர்டிஐ பம்பெல்லாம் வந்து கம்பல்சரி மிஷினில் போட்டுட்டு தான் திருப்பியும் நம்ம ப்ராப்ளம் இருந்தால் தான் நாங்கள் பிரிப்போம். ஆர்டினரி ஓல்டு மாடல் இந்த BS2 பம்பெலாம் வந்து பிரிச்சு பிறகு தான் நம்ம ஃபால்ட் பார்க்க முடியும். சரி, இப்போ இந்த மிஷின் என்னது, இதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து பாஷோட மிஷின் தான் இது. ஓகே. சிஆர்டிஐ மிஷின் எல்லாமே பண்ணலாம், இதில் எல்லா பம்புமே செக் பண்ணலாம். ஓகே. இதில் டெல்ஃபி பம்பு எல்லாமே பண்ணலாம். இந்த இதில் பாஷ் டெல்ஃபி இது நம்ம எதுக்கு வேணுமோ அதை இது பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டா கேலிப்ரேஷன் பண்ணிடலாம். விச் மீன்ஸ் என்னன்னா அந்த பின்னாடி இருக்கிற அந்த செட்டப் வந்து ஒரு கார் என்ன பண்ணுமோ அதை அது பண்ணும், சிமுலேட்டர் மாதிரி. ECM என்ன இது இருக்கோ அந்த மாதிரி இது பம்புக்கு என்ன தேவையான இதை வந்து இந்த பாக்ஸ் கொடுக்கும். சரி, இந்த பாக்ஸ்ல இருந்து உங்களுக்கு நீங்க வயர் மூலமா இந்த நமக்கு பம்புக்கு வருது. சேம் வண்டியில என்ன செட்டிங்கோ ஃபியூல் ரிட்டர்ன் டெலிவரி எல்லாமே இருக்கும், இன்ஜெக்டரோட இது எல்லாமே இருக்கும். ஓகே. அதாவது ஒன்னு வந்து ஃபியூல் இன்லெட், இன்லெட் ஒன்னு அவுட். இது வந்து நம்ம சோ இது அவுட்ங்கிறது அது எங்க போகும்? யூசுவலா கார்ல திருப்பி டேங்க் தான் போகும். டேங்க் போகும். அதே மெத்தட் தான். இதே டேங்க் ஃபியூல் டேங்க் இருக்கு. அதிகமா ஃபியூல் உள்ள வந்துருச்சு அப்படினா யூஸ் பண்ணது போக மீதி வந்து டேங்க்குக்கு போகும். கண்டிப்பா. ஓகே. சோ இங்கேயும் அதே செட்டப் வந்து உங்களுக்கு இருக்கு. ஆமா, இதே தான் டேங்க்ல இருந்து வரது ஃபியூல், இது திருப்பி டேங்க்குக்கே ரிட்டர்ன் போய்டும். சரி ஓகே. இப்போ இதை எப்படி நீங்க இதல செக் பண்றீங்க? பின்னாடி இங்க ஏதோ இருக்கு, அது என்னது? இது வந்து ரீடிங் உண்டு. இதுல தான் நம்ம வந்து பம்பு ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றதை பார்க்க முடியும். ஒரு வண்டிக்கு ஒரு சிசி இருக்கு. இந்த சிசி வந்துருச்சுன்னா பம்புல ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம், பிளஞ்சர் நல்லா இருக்குன்னு. இதுல சிசி கம்மி ஆயிடுச்சுன்னா நம்ம பிளஞ்சர் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ நீங்க இதை ரன் பண்ணி அதை செக் பண்ணுவீங்க. ஆமா. ஓகே. இப்போ இதுல இருந்து ஒரு கிட்டத்தட்ட நிறைய டியூப் இருக்கு இல்லையா? இல்ல, இது வந்து 6 சிலிண்டர் ட்ரக்குக்கு 8 சிலிண்டர் ட்ரக் இது மாதிரி வரது தான் இந்த இது. இப்போ நம்ம எது தேவையோ எத்தனை சிலிண்டரோ 4 சிலிண்டர் இருந்தால் 4 சிலிண்டர். சிஆர்டி எல்லாமே சிங்கிள் சிலிண்டர் தான், சிங்கிள் டெலிவரி பார்த்தாலே போதும். அதாவது 4 சிலிண்டர் இன்ஜின் இருந்தா கூட ஒரு டெலிவரி. ஆமா, சிஆர்டியில் வந்து காமன் ஒரே சிலிண்டர், அதுதான் காமன் ரயில் இன்ஜின். அது காமனா ஒரு சிலிண்டர் தான் வரும், ரயில் மூலியமா தான் 4 பிரியும். இது வந்து ஒரு சிலிண்டர் தான் ரீடிங். நம்ம இண்டிகா அந்த மாதிரி ஓல்டு வண்டிக்கு தான் 4 சிலிண்டர் அந்த மாதிரி தனித்தனியாவே ரீடிங் வரும். ஓகே ஓகே. இப்போ எங்களுக்கு இது ஆப்ரேட் பண்ணி காமிக்க முடியுமா? ஓகே சார். இப்போ முதல்ல இது பாஷோட பம்ப். இது ஓகே. இந்த பாஷோட இது செட் பண்றோம். பாஷ் இருக்கு பாருங்க. ஃபியூல் இப்போ ஆன் பண்றோம். ஓகே. இப்போ இது வந்து என்ன ஆகுது? ஃபியூல் வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். ஆமாம், ஃபியூல் ஆன் ஆகிடுச்சு, இன்ஜெக்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்போ இது வந்து என்ன பண்ணும்? எல்லா வேரியஸ் ஸ்பீட்லேயும் செக் பண்ணுமா? ஆமாம், இது சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் RPM கம்மியாக தான் இது இருக்கும். உங்களுக்கு ரீடிங் தான், எவ்வளோ சிசி வருது கணக்கு தான். ஓகே.
ஆனால் இதில் உள்ள அந்த டியூப்புக்குள்ள என்ன வரவே இல்லை. ஓகே, இப்போ ஏர்லாம் கட் ஆகிறதுக்காக ரன் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரோக் வந்து இவ்வளோ ஸ்ட்ரோக்குக்கு இவ்வளோ வரணும்னு இது இருக்குது. இப்போ அந்த ஷட்டர் ஓப்பன் ஆகிடுவாங்க. ஓகே, இப்போ வந்து அந்த உள்ள கலெக்ட் ஆகும். ஆமாம், கலெக்ட் ஆகுது. எவ்வளோ உங்களுக்கு டெலிவரி வரணுன்றது இதில் தான் தெரியும். இப்போ இது எவ்வளோ ஒரு பம்புக்கு நாங்கள் இவ்வளோ டெலிவரி இருக்குது சார்ட் இருக்கும். அந்த சார்ட்டு கம்மியாக வந்ததுன்னா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஸ்பேர்ஸ் போயிருக்கா இல்லை ஸ்டக் ஆகிருக்கான்றது செக் பண்ண முடியும். எவ்வளோ நேரம் இது ரன் பண்ணி செக் பண்ணுவீங்க? எவ்வளோ நேரம் அந்த ஸ்ட்ரோக் தான் இது. அதுவே டிசைட் பண்ணி அதிலே இது ஆகிடும். அதாவது இன்ஜினில் என்ன மாதிரி டைமில் ஸ்ட்ரோக் வருமோ அதே மாதிரி தான். இப்போ இது வந்து ப்ராப்ளம் இருக்குது இதில். எப்படி சொல்கிறீங்க? இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 55 சிசி தான் வருது. ஆமாம், இப்போ நம்மளுக்கு 60-70 சிசி வந்தால் தான் இது கரெக்டாக இருக்கும். ஓகே, அது எவ்வளோ இருக்கணுங்கிறது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு தெரியும் தான். ஓகே, இப்போ இது வந்து ஒரு என்ன வண்டி சொன்னீங்க இது ஆக்சுவலாக? இது ஸ்கார்பியோ ஷைலோ எல்லாம் ஒன்று தான். ஓகே, இப்போ இது ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுது அப்படின்னா பம்பில் வந்து பிரித்து வேலை பார்க்கணும். கண்டிப்பாக. ஓகே, அதை ஓப்பன் பண்ணால் தான் என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, இந்த வண்டி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ப்ராப்ளம் இருந்தது. 50 சிசி தான் வந்தது. ஸ்டார்டிங் ட்ரபிளுக்காக வந்தது. அவங்க டீசல் கம்மியாக ஆச்சு ஓட்டியிருக்காங்க. இப்போ நம்ம கைட்டு இதை சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன எவ்வளோ ரீடிங் வருதுன்னு செக் பண்ணலாம். இப்போ உள்ள என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு ப்ரோ? ஆக்சுவலி இப்போ பிளஞ்சர் ஸ்டக் ஆகிடுச்சு. டீசல் கம்மியாக ஆச்சு ஓட்டுறதுனால. இதுவே வந்து இன்னும் அதிகமாக இருந்துன்னா பிளஞ்சர் போயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு பிளஞ்சர் ஸ்டக் ஆனதுனால உங்களுக்கு அதை கிளியர் பண்ணிடும். சரி, இப்போ நம்ம திருப்பி ரீடிங் செக் பண்ணலாம். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து 50 சிசி தான் வந்தது. 20. இப்போ பாருங்கள் 75 மேலே போகுது. ஃபுல் பவர், ஃபுல் ப்ரெஷர் வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதுதான் ஆக்சுவலாக நமக்கு தேவையான இதுதான் ஆக்சுவலி தேவை. ஓகே, இப்போ பம்ப் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பக்காவாக ஸ்டார்டிங் கரெக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த இன்ஜெக்டரோட பவர் எப்படி இருக்குது பாருங்கள் ரெடி பண்ண பிறகு. இந்த பம்ப் இப்போ ரெடி பண்ணியதுனால தான் இன்ஜெக்டரோட பவரே ஜாஸ்தி ஆகும். பம்பு ப்ரெஷர் குறைஞ்சிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக இன்ஜெக்டரோட பவர் கம்மியாகிடும். உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வந்துடும். பம்போட ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் இன்ஜெக்டரே கரெக்டாக வேலை செய்யும். அப்புறம் எங்களுக்கு ரொம்ப அழகாக வந்து இந்த பம்பு எப்படி வேலை பார்க்குது, எப்படி சர்வீஸ் பண்ணுறீங்க, எப்படி டெஸ்ட் பண்ணுறீங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிங்க. கண்டிப்பாக இது வந்து வியூவர்ஸ்க்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் இந்த பம்ப் சர்வீஸ் வந்து நீங்கள் மெக்கானிக் வழியாக எடுத்துகிட்டு வந்தால் தான் நீங்கள் பார்ப்பீங்களா, இல்லை ஒரு யூசரே உங்களை அப்ரோச் பண்ணலாம்? இல்லை சார், யூசரே கேட்கலாம். நம்மளை ஃபோன் பண்ணி கேட்டாலே நாங்கள் எல்லா டீட்டெயிலுமே சொல்லிவிடுவோம். நீங்கள் வண்டியோடு வந்தாலும் இங்கே எந்தெந்த வண்டி வருதோ அதோட ஸ்பெஷலிஸ்ட் வச்சு தான் நம்ம அது பம்புக்கு ஐடி பண்ணுவோம். ஓகே, இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்? காண்டாக்ட் ஃபோன்லேயே உங்களுக்கு பண்ணலாம், வெப்சைட்டும் இருக்குது, எல்லாமே பண்ணலாம். நீங்கள் ஃபோன் நம்பர் வேணால் சொல்கிறேன், நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வரலாம். 6381325563. ஓகே, இது எங்கே இருக்குது? பள்ளிக்கரணை சார், நாராயணபுரம், மேடவாக்கம், வேளச்சேரிக்கு நடுவில் இருக்குது. பாலாஜி டென்டல் காலேஜ் பக்கத்துலேயே. சரி, ஓகே. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. சரி சார், ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ்.